15th July 24 பேங்க் நிஃப்டி ட்ரேட் எடுக்க போகிறோம் லைவ் ட்ரேடிங்கு. காலையில் ஒரு ட்ரேட் பண்ணோம், அது ரெக்கார்ட் ஆகல, பாஸ் பண்ணி வச்சுட்டோம், அதனால் இது முடியல. ஸோ ரெண்டாவது ட்ரேட் இன்றைக்கி எடுக்கிறோம். ஸோ நம்ம என்ட்ரி பார்த்தீங்கன்னா 249 கிடச்சிருக்கு. இன்றைக்கி 249 நம்ம ஒரு என்ட்ரி பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது 324. டார்கெட் இஸ் 324. 52 300 காலில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். டார்கெட் வந்து 324. அந்த டார்கெட்டை ரீச் ஆயிடுச்சுன்னா அரௌண்ட் நம்மளுக்கு 60 to 65 பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். நம்ம வந்து மார்னிங்கில் 9 to 9:15 ஒரு 10:30 வரைக்கும் டெய்லி ட்ரேட் இருப்போம். இன்றைக்கி ட்ரேடிங்கை பாஸ் பண்ணிட்டதுனால ரெக்கார்டிங் ஆகலை. அதனால் நம்ம இன்றைக்கி ஒரு 1:15 மணிக்கு ட்ரேட் எடுத்துருக்குறோம். யூஸ்வலாக நம்ம டைமிங் வந்து 9:15 வந்து ஒரு 10:30 முடிச்சுடுவோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 1 hour சப்போஸ் நம்மளுக்கு கரெக்டான ட்ரேட் கிடைக்கலன்ற பட்சத்தில் ஒரு 45 to 50 நிமிஷம் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுவோம் யூஸ்வலாக. முடிச்சுட்டு அந்த டார்கெட் கிடைச்சிட்ட உடனே போயிடுவோம். நம்ம டார்கெட் இன்னைக்கு டார்கெட் 324 இஸ் த டார்கெட் வி ஹவ் ஃபிக்ஸ்ட் அண்ட் we will get the target immediately. once we get that டார்கெட்டில் நம்ம வெளியே வந்துடுவோம். டெய்லி நம்ம ஒரு 60 பாயிண்ட்ஸ் அப்ராக்சிமேட்லி, நம்ம சொல்கிறது ஒரு 40 பாயிண்ட்ஸ் சொல்கிறோம், 40 to 50 60 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சிடுது. ஸோ வில் வெயிட் ஃபார் த டார்கெட் அண்ட் தென் ஒன்ஸ் த டார்கெட் இஸ் ரீச்ட் we will be getting the target so easily. அதை நம்ம பார்த்துடலாம் அந்த டார்கெட்டுக்கு. $324 இஸ் த டார்கெட். ஒரு 60 to 65 பாயிண்ட்ஸ், ஒரு 4 லாட் போட்டால் கூட, ஒரு நாளைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா கூட 4 லாட்டில் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு 60 பாயிண்ட், ஒரு 3600 4000 ஒரு நாள் ப்ராஃபிட் பண்ணலாம். பட் உங்களுக்கு முதல் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு ஒரு 14,000 rupees 15,000 rupees வச்சிங்கன்னா இந்த ட்ரேடில் ஒரு 4000 ப்ராஃபிட் வந்துடுது. திஸ் இஸ் த ட்ரேட். எவ்ரிடே 9:15 லைவ் வந்துடுவோம். நம்ம 9:15 அப்ராக்சிமேட்டாக 10:30 ட்ரேட் முடிச்சிடுவோம். 10:30 ட்ரேட் கிடைக்கலன்ற பட்சத்தில் வி மே எக்ஸ்டெண்ட் ஒரு 45-50 மினிட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். அதுக்கு கொஞ்சம் ரெடியாக இருக்கிறவங்க ஃப்ரீயாகவே நீங்கள் லாகின் பண்ணலாம். எந்த சார்ஜஸ் நீங்கள் கட்ட வேண்டியது இருக்காது. யூ கேன் வெரி ஈஸிலி கெட் இன் டு த ட்ரேட் அண்ட் வெரி ஈஸிலி கெட் ப்ராஃபிட்டட். டெய்லி நாங்கள் லைவில் வருவோம். தேவைப்பட்டுச்சுன்னா சப்ஸ்கிரிப்ஷன் லைக் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு டெய்லி வந்து லாகின் பண்ணிவிட்டு தென் யூ கேன் ப்ரொசீட். இது ஒரு 1.5 hours தான் நம்ம டெய்லி ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒன்றும் வேஸ்ட் ஆக போகிறதில்ல. உங்களுக்கு ஆஃபீஸ் கோயர்ஸ் யாராக இருந்தாலும் உங்கள் 9:15 10:30 வரைக்கும் ஃப்ரீயாக இருக்கிறவங்க, சப்போஸ் உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு தெரியலன்னா அதுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். நிஃப்டி பேங்க் எப்படி லாகின் பண்ணணும், எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், டிமேட் அக்கௌண்ட்டை எப்படி, கால் ப்ரைஸ் எப்படி லாகின் பண்ணணும், புட் ப்ரைஸ் எப்படி லாகின் பண்ணணும், இதுக்கு ஒரு செஷன் வேணும்னு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்டில் நீங்கள் கீழே சொன்னீங்கன்னா ஒரு ஃப்ரீ செஷன் அதுக்கு ஆஃப்லைனில், இன்றைக்கி ஆன்லைன்லேயே கூட ஒரு ட்ரேட் இல்லாத அன்றைக்கி நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி தருவோம். சப்போஸ் எனக்கு ட்ரேட் எப்படி எடுக்கணும்னு தெரில சார், லாகின் ப்ரைஸஸ் எதை போடணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியலன்ற பட்சத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அந்த ட்ரேட் எப்படி எடுக்கணுன்றதை கிளியராக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். டெய்லி நம்மளுக்கு ஒரு 15-20 மினிட்ஸில், பட் ட்ரேட் டைமிங் என்ன ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே முடிஞ்சிடும். பட் நம்ம வாட்ச் டைம் தான், ஏன்னா ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ்க்கெலாம் நம்ம லைக் பண்ண மாட்டோம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 40+ பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம டார்கெட் வச்சுருக்கிறது 65+ பாயிண்ட்ஸ். ஏன்னா 65னா 324ஓட நிற்க போகிறது இல்லை இந்த ட்ரேடு. டெஃபினட்டாக இங்கே ஒரு சின்ன ரிட்ரேஸ்மெண்ட் கீழே வந்துட்டு இந்த ட்ரேடு வந்து நல்லா மேலே போகும். 360 370 பாயிண்ட்ஸ்க்கு மேலேயே கூட போக வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு. எஸ், டார்கெட் கிடைச்சிடுச்சு. இன்னைக்கு ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் லைவ். தேங்க்யூ.